ஹாய் காய்ஸ், இது உங்கள் ராட் ஸ்கல்பிங். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே, நிப்டி 50ல ட்ரேட் பண்ணணும்னா நம்ம எதை பார்க்கணும்? நிப்டி 50ல நீங்க சப்போஸ் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னும் போது எந்த நிப்டி 50 சார்ட் மட்டும் பார்த்தா போதுமா? அதுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் சார்ட் இருக்கு, ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுங்களேன். ட்ரெயினை இழுத்துட்டு போகக்கூடிய இன்ஜின் இருக்கு, பின்னாடி இருக்கக்கூடியதான் பொட்டிகள். நிப்டி 50 என்பது 50 வகையான பொட்டிகள் வச்சுங்களேன். 50 வகையான ஒரு பொட்டிகள். அதுக்கு இன்ஜின் ஒன்று இருக்கும். அதுக்கு இன்ஜின் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல். நீங்க ரிலையன்ஸை இன்ஜினா வச்சுக்கோங்க. அப்போ இன்ஜின் மூவ் பண்ணிச்சா மற்ற பொட்டிகளும் அதுக்கு பின்னாடியே மூவ் பண்ணி போகும். நிப்டி 50ல நீங்க பார்க்க வேண்டியது ரிலையன்ஸோட சார்ட்டை ஒரு பக்கம் வச்சுங்க, நிப்டி 50ஓட சார்ட்டை ஒரு பக்கம் வச்சுங்க, ஆப்ஷனோட சார்ட்டை ஒரு பக்கம் வச்சுங்க. இந்த மாதிரி 3 சார்ட்டை வச்சு நிப்டி 50யும் ரிலையன்ஸும் எந்த சைடு சேமா மூவ் பண்ணிச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் சேமா மூவ் பண்ணும். ஓகே, இது ஒரு கான்செப்ட், நல்லா நோட் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதே மாதிரி பேங்க் செக்டார்ல நீங்க பேங்க் நிப்டி ட்ரேடர், நீங்க பேங்க் நிப்டி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாக்கா பேங்க் நிப்டி பண்ண பொழுது வெயிட்டேஜ் உள்ள ரெண்டே ஸ்டாக், ஒன்னு HDFC, ஒன்னு ICICI. இது ரெண்டுமே பேங்க் செக்டார்ல 50 to 60% வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ். ஓகே, இது ரெண்டுமே சேர்ந்தாக்கா வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக். மீதி எல்லா ஸ்டாக்கும் இது பின்னாடியே வந்துடும். பேங்க் செக்டார்ல இருக்கக்கூடிய பைனான்சியல் செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, பைனான்சியல் செக்டார்ல இருக்கக்கூடிய ரெண்டே வெயிட்டேஜ், ஒன்னு ICICI, ஒன்னு HDFC. ரெண்டு மட்டும் பார்த்தா போதும். SBI, ஆவரேஜிங், ஆக்சஸ் அல்லது கோட்டக், இது 5 வகையான வெயிட்டேஜ் உள்ள பேங்க்ஸ். இதுல மெயினா இருக்கிறது ICICIயும் HDFCயும். HDFCயும் ICICI அந்த பக்கம் மூவ் பண்ணுதோ அதே மாதிரி பேங்க் அதே மாதிரி மூவ் பண்ணும். ஓகே, சென்செக்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம்? சென்செக்ஸும் நிப்டி 50யும் ஒரே மாதிரி ட்ரேட் ஆகும். அப்போ நீங்க பார்க்க வேண்டியது ரிலையன்ஸ், நிப்டி 50 और சென்செக்ஸ். இது 3 சார்ட்டையும் பார்க்கணும். இது 3 சார்ட்டினுடையதும் ஆப்ஷனுடைய சார்ட்டையும் நீங்க பார்க்கணும். அப்பதான் எதுல மூமெண்டம் இருக்கு, சேமா மூமெண்டம் ஆனாதான் உங்களுக்கு மூமெண்டம் ஒரே மாதிரி இருக்கும். இல்ல இது வேற மாதிரி மூவ் பண்ணுது, அது வேற மாதிரி மூவ் பண்ணுது, அன்னைக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருக்கும். மிகப்பெரிய ரகசியம் சொல்றேன், கன்சல்டேஷன் மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேங்க் நிப்டி கேப் அப் உருவாது, நிப்டி 50 கேப் டவுன் உருவாது, அன்னைக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட். புரியுதுங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டி ஒரு பக்கம் அப் சைடு மூவ் பண்ணுது, நிப்டி 50 டவுன் சைடு மூவ் பண்ணுது, அன்னைக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட். ஓகே, ரெண்டும் ஈக்குவலா ஓபன் ஆயிருக்கு மார்க்கெட். அதே ஒரு 10 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ் குள்ள ஓபன் ஆயிருக்கு மார்க்கெட். நிப்டியும் மேல போகுது, பேங்க் நிப்டியும் மேல போகுதுன்னா அன்னைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட். புரியுதுங்களா? ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் கன்சல்டேஷனா, இல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டா, இல்ல உங்களுக்கு ட்ரெண்ட் ரவுண்ட் மார்க்கெட்டா, புட் சைடுக்கான மார்க்கெட்டா, இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது இம்பார்ட்டன்டான விஷயம், நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ட்ரேடிங் பண்றதுக்கு. இதனால ட்ரேடிங் எதை பார்க்கணும், எதை பண்ணணும்ன்றது செக்டார்ல இப்ப பார்க்கும்போது சென்செக்ஸும் நிப்டி 50 தான் ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப சேஃப்டியான ஒரு ட்ரேட் செக்டார். நிப்டியில பொறுத்தவரையும் ரொம்ப பிகினர்ஸ் பண்றவங்க நிப்டியில ட்ரேட் பண்ணுங்க. சென்செக்ஸ் பக்கம் போக வேண்டாம். சென்செக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், பேங்க் நிப்டியில முன்னாடி பேங்க் நிப்டில யாராவது ட்ரேட் பண்ணிட்டாங்க அவங்க சென்செக்ஸ் பக்கம் போகலாம். ஏன்னா ஸ்பீட் மூவ்மெண்டம், வாலட்டிலிட்டி மார்க்கெட் அதிகமா இருக்கும். ஓகே, நிப்டி 50 சேஃப், ஸ்லோ, ஸ்டடியா மூவ் பண்ணாலே உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஐ ஸ்கால்பர், டெய்லியுமே ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறேன், டெய்லியுமே கிரீன்ல இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் என்னுடைய வீடியோஸை என்ட்ரியும் கொடுத்து லைவ் மார்க்கெட்ல நான் என்ட்ரியும் கொடுக்குறேன். அது நான் ரெக்கார்டும் பண்றேன், எமோஷன்ஸை கண்ட்ரோலும் பண்றேன், சைக்காலஜி மூலமா அதுல ப்ராஃபிட்ஸும் பண்றேன். இது மிகப்பெரிய விஷயம். இது எத்தனை பேர் ட்ரேடர்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் நீங்க பார்க்கலனா நிறைய வீடியோஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. லைவ் ட்ரேட்ல நான் எப்படி ப்ராஃபிட்ஸ் எடுக்கேன், நான் எந்த பேஸ்ல எடுத்திருக்கேன், நிறைய லெர்னிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ராட் ஸ்கல்பிங். பை, தேங்க்யூ.